ஹாய், வெல்கம் டு கனே கேக்ஸ். இன்றைக்கான கேக் ஆர்டர் பற்றி பார்க்கலாமா? ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக பண்ண கேக் ஆர்டர் தான். இது வந்து யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மோனிஷா அக்கா தான். அவங்க செகண்ட் பேபியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் கேக் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 3 kg கேக். அதில் வந்து 1 kg மட்டும்தான் மெயின் கேக்காக பண்ணியிருந்தோம். 2 kg நம்ம வந்து பேஸ்ட்ரியாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 1 kg கேக்கை மகிழினியன்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி மயில் தீமில் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கேக்கு தான் இது. ஸோ கீழே டம்மி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். டம்மி மேலே வந்து 1 kg கேக் வச்சுருந்தோம். தென் வந்து 2 பேஸ்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம் 1 kg வச்சு. அண்ட் கேக் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி அண்ட் அவங்க மேபி சில கஸ்டமர்ஸ் தருவாங்க, சிலவங்க ரெஃபரன்ஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. இவங்களும் இந்த மயில் தீமுக்கு ஏற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எல்லாமே 2 tier வர மாதிரி இருந்துச்சு. அதாவது மயில் மேலே வச்சுட்டு தோகை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அந்த மாதிரி 2 tier கேக் எல்லாமே அனுப்பி கொடுத்துருந்தேன். 1-2 தான் 1 kg இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இல்லை. அப்போது அவங்கள்ட்ட சொன்னப்போ அவங்க தீமே மாற்றிட்டாங்க. வேண்டாம் இந்த மயில் தீமில் போக வேண்டாம். எனக்கு அப்போ வரைக்குமே குழந்தையோட நேம் மகிழினியன்னு தெரியாது. வந்து ஒரு 2 weeks முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த டேட்டுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. June 13 வந்து இந்த கேக் ஆர்டர் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். 2 days முன்னாடி எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டர் கேட்டிருந்தேன் அந்த அக்கா கிட்ட. எப்படி அக்கா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படியெல்லாம் சொன்னப்போ ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் நேம் கேட்குறேன், பேபியோட நேம் வந்து மகிழினியன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு அந்த மயில் தீம் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு. தென் வந்து ஃபஸ்ட்டு டம்மி வச்செல்லாம் நான் கேட்டிருந்தேன். அதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம் டம்மி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் நானும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி டம்மி யூஸ் பண்ணி நம்ம கேக்கை ரெடி பண்ணிவிட்டு தென் வந்து பேஸ்ட்ரி வந்து 2 kg 1 kg தனித்தனியாக வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஐடியாஸ் கொடுக்கவே அவங்களுக்கு அது ஓகேவாக தெரிஞ்சு இந்த மாதிரி பர்டிகுலர் டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சூப்பராக நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து டம்மியில் தான் நான் இப்போ க்ரீம் போட்டுட்ருக்கேன். அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பிக்கில் எல்லாமே ஒயிட்டில் தான் இருந்துச்சு. ஒயிட்டு சைடில் மயில் டிசைன் வச்ச மாதிரி. அவங்களுக்கு ஃபுல் ஒயிட் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால லைட் ஷேடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது க்ரீமில் நம்ம தோகை வந்து க்ரீமில் தான் கொடுத்துருந்தோம். அந்த மயிலோட ரெக்கை கலரில் கொஞ்சம் லைட் ஷேடாக இதை கொடுத்தீங்கன்னா அந்த மயிலோட ரெக்கையை கொஞ்சம் டார்க் கலரில் கொடுங்க. இந்த மயில் வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் தான் பண்ணியிருந்தோம். அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை இது. அண்ட் இந்த மாதிரி 2 லேயருமே செட் பண்ணிவிட்டு க்ரீன் வித் ப்ளூ அண்ட் ஒரு ப்ளூ ஷேடு, அந்த ஒரு மாதிரி ஒரு ஷேடு ஃபோட்டோவில் அது ப்ளூ மாதிரி க்ரீன் மாதிரி இருக்குது. அந்த இது வச்சு க்ரீம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் பேஸ்ட்ரி கேட்டிருந்தாங்க இல்லை, இப்போ அதை தான் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்ட்ரியுமே நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இவங்களுக்கு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுவும் தீமுக்கு ஏற்றது மாதிரி தான். அதுவுமே நம்ம சூப்பராக பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் தோணுச்சு. தென் மேலே வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து மயில் கேக்கில் பண்ணுறப்போ அதுலேயுமே அந்த தோகையிலையுமே நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுக்குறதா ஒரு ஐடியா என்கிட்ட இருந்துச்சு. சுகர் பால்ஸ் கொடுக்கலாம், சுகர் பால்ஸ் கோல்டன் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த பேஸ்ட்ரிஸ் ஒர்க்கை முடித்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு தென் இந்த தோகைக்கு எல்லாமே இந்த மாதிரி சுகர் பால்ஸ் கொடுத்துட்ருந்தேன். சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. நான் மொத்தமாகவே இங்கேருந்து டெக்கரேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இது எல்லாமே இங்கேருந்து பண்ணேன். குலசேகரம் பக்கத்தில் தான் இந்த கேக் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பிக் மெயினாக இருந்துச்சு. அதோட ரெஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதை கொடுக்குறதுக்கு வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தேன். ஸோ இங்கேருந்தே 95% முடிச்சுட்டு போயிருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து வேறையும் திங்ஸ் வாங்க ஷாப்பிங் போகணுமா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இங்கேருந்தே முடிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, மேபி ஏதாவது டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு. அதனால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் என் கையில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி அங்கே போகிறப்போ ஆட்டோ லைட்டாக ஷேக் ஆகி லைட்டாக போர்டில் க்ரீம் பட்டிருந்துச்சு. அந்த தோகையில் இருந்த க்ரீம் வந்து பட்டிருந்துச்சு. தென் அதை வந்து க்ரீம் எதுவும் எடுத்துகிட்டு போகலை, சுகர் பால்ஸ் வச்சே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்து ஏற்ற மாதிரி டேபிளுமே இருந்துச்சு, அது அழகாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் தந்து இதையுமே வைங்கன்னு சொன்னாங்க. அதையுமே வச்சப்போ கேக் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பர்த்டே பாயோட ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த மயில் தீம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி கேக்ஸுக்கு கானா கேக்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஈவெண்ட்டை இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கி தரோம். நெக்ஸ்ட் ஒரு கேக் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.